வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுவும் வந்து சிறுதானியங்கள் வச்சு ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். குதிரைவாலி அரிசியில தக்காளி சாதம் தான் நான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்ல போறேன். மத்தியானம் எடுத்துட்டு போய் நம்ம சாப்பிடும் பொழுது சிறுதானியத்துல செய்யக்கூடிய இந்த சாதம் வந்து நல்லா பொலப்பொலப்பாவும் இருக்கணும், அதே மாதிரி சாஃப்டாவும் இருக்கணும், ட்ரை ஆகாம இருக்கணும். அதுக்கு வந்து எவ்வளவு தண்ணி ஊற்றணும், அதே மாதிரி எப்படி நம்ம செய்யறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான மெத்தட்ல செய்யும் பொழுது தான் வந்து அது நல்லா பொலப்பொலப்பாவும் இருக்கும், நல்லா சாஃப்டாவும் இருக்கும். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே முதல்ல வந்து நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறோம். நான் வந்து இன்னைக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஊற வைக்கும் பொழுது அந்த சாஃப்ட்னஸ் அந்த அரிசிக்கு கிடைக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 தக்காளி, பட்டை, கிராம்பு, இலை, இதுதான் வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த தக்காளி சாதத்துக்கு. இப்போ 1 கப் அரிசி அப்படின்னும் பொழுது இந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கலாம். இதோட வந்து பார்த்தோம்னா நான் வந்து இஞ்சி, பூண்டு, கசகசா, பெருங்காயம், சீரகம் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து நம்ம இடித்து எடுத்துக்கிறோம். இதை நல்லா இடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் வந்து நான் மண் சட்டியில் தான் நம்ம பண்ண போகிறோம். பட்டை, கிராம்பு, இலை இது 3 தான் நம்ம வந்து இதில் போடுறோம். இது நல்லா புரிஞ்ச உடனே நம்ம வந்து இடித்து வச்சுருக்கிற அந்த பூண்டு, இஞ்சி, கசகசா, சீரகம், சோம்பு இதெல்லாமே ஒன்றா சேர்த்துக்கிறோம். இதோட வெங்காயம், தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. நான் வந்து இதில் வந்து நம்ம குழம்பு பொடி தான் போட போகிறேன். ஸோ குழம்பு பொடி, உப்பு, மஞ்சள் தூள் இது 3யும் இதோட வந்து நம்ம தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினோன்னு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்குறோம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதங்கின உடனே நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிற சிறுதானியம் குதிரைவாலியை சேர்க்குறோம். ஏற்கனவே நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் எப்படி சிறுதானியங்களை சமைக்கணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணணுமா, ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணுமா, இது எல்லாமே சிறுதானியங்கள் எப்படி சமைக்கணும் அப்படின்ற வீடியோவில் இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த குதிரைவாலியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடானோன்னு தண்ணி சேர்க்கணும். எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. இதுதான் வந்து இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கான தண்ணியோடைய அளவு. இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா நல்லா உதிரியாகவும் இருக்கணும், அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து 3 கப் தண்ணியெல்லாம் சேர்ப்பாங்க. 3 கப் தண்ணி நீங்கள் சேர்க்கும் பொழுது நல்லா குழஞ்சும் போயிருக்கும். அதே சமயம் பார்த்தோம்னா வந்து அந்த டேஸ்ட்டே வந்து சாதத்தில் இருக்காது, ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி இருக்கும் சாப்பாடு. மண் சட்டியில் வேக வைக்கும் பொழுது சூடு உள்ளேயே இருந்து அந்த சூடு வந்து அந்த சிறுதானியத்தை நல்லா சாஃப்ட் ஆக்குறது மட்டும் இல்லை, நீங்க எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டும் இருக்கும், அதே மாதிரி சாஃப்ட்னஸும் இருக்கும். இந்த மாதிரி செய்யும் பொழுது மட்டும்தான் சிறுதானியத்துல செய்யக்கூடிய இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பார்த்தோம்னா தண்ணியெல்லாம் நல்லா இறங்கிருச்சு. சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திறக்கலாம். ஸோ இப்போ 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா சாதம் வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வைக்க போகிறோம். ஸோ இந்த மூடி வைக்கிற இந்த தம்லேயே வேகும்பொழுது தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் முதல்ல நம்ம சிம்மில் வைக்கிறோம். சிம்மில் வச்சு நல்லா அந்த சாதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா நல்லா சிறுதானியத்தில் தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதாவது குதிரைவாலி அரிசி தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன். இந்த சாதம் பார்த்தோம்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சும் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி, அதுவும் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஏன்னா சிறுதானியம் குதிரைவாலின்னு பார்த்தோம்னா பலவிதமான சத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்றது தெரியும். அதுவும் குறிப்பாக இரும்புச்சத்து, புரதச்சத்துலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.